ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்த நடிகர் அஜித் சார் இணைய போகும் திரைப்படத்திற்கு சன் பிக்சர் போட்டுள்ள புதிய கண்டிஷன் என்ன அப்படின்றதையும், இந்த ஒரு திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க, ஸோ என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்து அஜித் சார் எந்த இயக்குனர் கூட இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நடிகர் அஜித் சார் தற்பொழுது குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு திரைப்படம் அடுத்த வருடம் 2025 பொங்கலுக்கு வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் டிராஃப்டில் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த திரைப்படத்திற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கு. அதாவது அஜித் சாரோட அடுத்த திரைப்படத்தை சிறுத்தை சிவா இவங்க தான் வந்து இயக்க போகிறாங்களாம். இந்த ஒரு படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்களாம். ஸோ சன் பிக்சர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அஜித் சாருக்கு ஒரு புதிய கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்களாம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வீரம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது. ஸோ மக்கள் எல்லாருமே கொண்டாடும் விதமாக அந்த ஒரு திரைப்படம் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இதனால் அதே போல் ஒரு திரைப்படம் அமைஞ்சால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்து இருப்பாங்க. படம் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்றது ஸோ அடுத்தடுத்து வந்து வெளியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா. அஜித் சாரோட அடுத்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிக்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ தற்போது சன் பிக்சர் நிறுவனம் ஒரு புதிய கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்களாம். அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது ப்ரொமோஷனுக்காக நடிகர் அஜித் சார் 2 மணி நேரம் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆல்ரெடி அஜித் சாரோட திரைப்படம் அப்படின்னால இசை வெளியீடு வந்து நடக்காது. அப்படி ப்ரொமோஷன் நடந்தாலும் அஜித் சார் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் தற்பொழுது எல்லாருமே உஷாரிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது சன் பிக்சர் நிறுவனம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்து கலந்துக்க வேண்டும் அப்படின்னு புதிய ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்களாம். இதனால அஜித் சார் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு டபுள் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நடிகர் அஜித் சார் கேட்ட சம்பளத்தை அந்த ஒரு நிறுவனம் தர மறுத்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, அஜித் சாரை ப்ரொமோஷன் வந்து கலந்துக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புதிய கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. சிறுத்தை சிவா மற்றும் அஜித் சார் இணையும் அடுத்த திரைப்படத்திற்காக புதிய ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்களாம். அதாவது ப்ரொமோஷன்லாம் கலந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஜித் சாரோட அடுத்த திரைப்படத்தை யார் இயக்க நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிறுத்தை சிவா மற்றும் அஜித் சார் இந்த கூட்டணி பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு யார் இசையமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.